அண்ணா இங்க பாருங்க சார் இங்க வந்துடலாம் சார் பாருங்க சார் சார் இங்க வந்துடலாம் அண்ணா அகலமா நில்லுங்கண்ணா அண்ணா அகலமா நில்லுங்க அண்ணா அகலமா நில்லுங்க யார் சார் பின்னாடி வாங்க தள்ளி நில்லுங்கண்ணா தள்ளி நில்லுங்கண்ணா அண்ணா தள்ளி நில்லுங்கண்ணா அண்ணா 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 அகலமா நில்லுங்கண்ணா கேப் ஜனாப் உமர் பாரத் அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு குர்ஆன் வழங்கி கௌரவிப்பார். அப்படி கிட்ட வாங்க அண்ணா கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. அடுத்த நிகழ்வாக கொங்கு மாவட்டத்தின் கழகத்தின் போர்வால் திமுக கழகத்தின் வாசலையின் போர் முரசு அடத்தேறிய வகையினூடே அடைஞ்சாத அஞ்சாத நெஞ்சம் கொண்ட அறிமா முப்பெருந்துறை அமைச்சர் நாட்டார் திரு செந்தில் பாலாஜி அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு வாய்ந்த நோன்பு கிடைக்கின்ற நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பல்லவட்டி வருகையிலிருந்து கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவா கரூர் எனக்கு ஒரு கண் என்றால் நம்முடைய அரவக்குறிச்சியும் பல்லவட்டியும் இன்னொரு கண் என்பதை போல அரவக்குறிச்சி கடந்து பல்லவட்டிக்குள் நுழைகின்ற பொழுது என்னுடைய தாய்மண்ணிற்கு நுழைவதை போல என்னுடைய மனதில் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நான் நிர்வாகிகளை சந்திக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், முதலமைச்சரிடத்திலே என்ன கேட்க வேண்டும், இன்னும் நம்முடைய வளர்ச்சிக்கு அரசு என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஒவ்வொன்றாக செய்து வருகின்ற இந்த வேளையில் கரூரில் நோன்பு திறக்கின்ற நிகழ்வு நடந்தாலும் கூட பல்லவட்டியில் நடத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நம்முடைய நகர கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் திரு வாசிப்பது அவர்கள் சொன்ன உடனேயே நாங்கள் தயாராகிறோம் என்று சொல்லி மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதிகமா பேச மாட்டாங்க, நான் கூட கேட்டேன். செயல் மட்டும்தான் இருக்கும், பேச்சு குறைவா இருக்கும். வயதில் குறைவாக இருந்தாலும் கூட செயலில் விரைவாக இன்று செய்து காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்விலே அவருக்கு உறுதுணையாக மட்டுமல்ல, எப்பொழுது பல்லவட்டி என்றாலும் கூட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு முத்திரை வைக்கின்ற அளவில் மிக சிறப்பான நிகழ்வுகளையும் தேர்தல் காலம் தொடங்கி பல்வேறு நிகழ்வுகளிலும் எங்களோடு இருந்து இணைந்து பணியாற்றி மிக சிறப்பாக இயக்கத்திற்கு தூணாக இருந்து கொண்டிருக்கின்ற நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் எனது பேரன்பிற்குரிய திரு கௌதம் பஷீர் அவர்களே, நிகழ்ச்சியினை கலந்து கொண்டு முன்னிலை வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய இளவல் நான் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற, என்னை சந்திக்கின்ற பொழுது தொகுதியினுடைய கோரிக்கைகளை சொல்லுகின்ற பொழுது 10 கோரிக்கை இருந்தால் அது 2 பல்லவட்டியை சார்ந்ததாக கையிலே எடுத்துக்கொண்டு சட்டமன்றம் சென்றாலும் சரி அல்லது சென்னையில் வீட்டுக்கு சென்றாலும் சரி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பேரன்பிற்குரிய திரு இளங்கோ அவர்கள் தொகுதி மக்களுடைய கோரிக்கையோடு சேர்த்து பல்லவட்டியினுடைய கோரிக்கையிலும் முன்வைப்பதற்கு எந்த நேரமும் அவர் யோசித்ததில்லை. உங்களுடைய இளவலாக உங்களுடைய சகோதரனாக இருந்து பணியாற்றுகின்ற பேரன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு முஞ்சனூர் இளங்கோ அவர்களே, நாங்கள் அழைத்தவுடன் பல்லவட்டிக்கு அக்கா தொகுதிகளில் ஒரு எம்எல்ஏ, அரவக்குறிச்சி நாங்கள் 2 எம்எல்ஏ.
அழைத்தவுடன் பல்லவண்டிக்கு வருகை தெரிவிக்கின்ற கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் பேரன்பிற்குரிய அக்கா திருமதி சிவகாம சுந்தரி அவர்களே, பல்லவண்டியினுடைய நகர்மன்றத்தினுடைய தலைவர், மக்கள் பணியாற்றுகின்ற சிறப்பு வாய்ந்த தலைவர் பேரன்பிற்குரிய முனவர் ஜான் அவர்களே, நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்ம நகர செயலாளர் கூட மாவட்ட சிறுபான்மை அணியினுடைய அமைப்பாளர் அப்படிதான் அதிகமா பேச மாட்டாரு, ஆனா செயல் மட்டும் மிக சிறப்பாக இருக்கும் இது அன்பு சகோதரர் பேரன்பிற்குரிய திரு நவாஸ்கான் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு MS மணியன் அவர்களே, திரு மணிகண்டன் அவர்களே, நகர கழகத்தினுடைய செயலாளர் திரு குணசேகரன் அவர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் திரு PS மணி அவர்களே, எங்களுக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற குருநாதர் திரு ரக்கீம் பாபா அவர்களே, குருநாதர் மிக சிறப்பாக எங்களை அரவணைத்து மிக சிறப்பான உரைகளை ஆற்றியிருக்கின்ற பெரிய பள்ளிவாசலுடைய மௌலானா பேரன்பிற்குரிய மௌலானா இலியாஸ் நஜ்ரத் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அண்ணன் திரு நான் வரும்போது மைக்கை கையில வச்சுட்டு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அண்ணன் திரு முகமது பசீர் அவர்களே, சொல்லிட்டு இந்த திருமண மண்டபத்தை நிகழ்ச்சி நடுவதற்கு வழங்கியிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய மூத்தவர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு அனிபா அவர்களே, வாசிம் ராஜாவை எங்களுக்கு தந்த அவருடைய தந்தை கழகத்தினுடைய மூத்த பொன்னோடி பேரன்பிற்குரிய அண்ணன் திரு அப்துல் பாரி அவர்களே, உரையாற்றி இருக்கின்ற அண்ணன் திரு பாப்புலர் அவுதகர்கள் உள்ளிட்ட தயவுசெய்து எல்லாத்துக்கும் சொன்னதா எடுத்துக்க மேடையிலும் மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைவருடைய பெயரையும் எல்லாத்துக்கும் வரையும் சொன்னதாக அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என சொன்னா எல்லாருடைய பெயரும் சொல்ல வேண்டும், அனைவருடைய பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, வழக்கமாக பல இயக்கங்கள் இருக்கலாம், அவர்கள் நோன்பு திறக்கின்ற நிகழ்வுகளை நடத்தலாம், ஆனால் உரிமையோடு நோன்பு திறக்கின்ற நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடங்கி சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து ஒரு குடும்பத்தில் ஒருவராக இருந்து எப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ, எப்பொழுது அவர்களுக்கு பேராதரவை தர வேண்டுமோ அந்த வகையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து ஆதரவுகளையும் குறிப்பாக இடஒதுக்கீட்டை கொடுத்து ஒரு வரலாற்று பெருமையை தேடி தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் இன்று நம்முடைய சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டம் என்று தெரிந்தவுடன் முன்னின்று தலைமை ஏற்று அதை தடுத்திட போராடக்கூடிய தலைவராக, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட போராட்ட களத்திற்கு தானே நேரில் சென்று போராடக்கூடியவர்களுக்கு ஆதரவை தந்து அவர்களுக்கு அரணாக நின்றவர் நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். புனித பயணம் மேற்கொள்கின்றவர்களுக்கு நம்மளை யாராவது கேட்டோமா? நீங்க கேட்டீங்களா? யாரும் கேட்கல. தங்குவதற்கு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் கேட்காமலேயே அதற்கான கட்டிடத்திற்கான நிதிகளை தந்து அறிவிப்புகளை கொடுத்து ஒரு சிறப்பை சேர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இப்படி ஒவ்வொரு வகையிலும் மக்களுக்கான திட்டங்களோடு சேர்த்து சிறுபான்மை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் அரசு பள்ளிகளை தொடங்கி செயல்படுத்தினார்கள். நம்முடைய சிறுபான்மை மக்கள் ஒன்று சேர்ந்து முதலமைச்சரிடத்திலே ஒரு கோரிக்கைகளை வைத்தார்கள். அரசு பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்தார்கள். கோரிக்கைகள் வைத்து வரும் நொடியே அரசு உதவி வருகின்ற பள்ளியிலும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து அதற்கான நிதிகளையும் தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இப்படி ஒவ்வொரு வகையிலும் வைக்கின்ற கோரிக்கைகளும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பொதுவாக சிறுபான்மையர் மக்களுக்கான அந்த கல்வி உதவித்தொகை ஒன்றிய அரசு நிறுத்திய பொழுது கூட
மாநில அரசு அதற்கான நிதிகளை வழங்கும் என்று கொடுத்து அந்த நிதிகளை தொடர்ந்து வழங்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். இந்தியாவில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய தலைவர்களால் யார் நமக்கு துணையாக, நமக்கு அரணாக, நம்மோடு தோள் கொடுத்து தோளோடு தோள் நின்று நம்மை பாதுகாக்கின்ற தலைவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நெஞ்சுரமிக்க தலைவராக, ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொகுதி மறுவரை என்ற பெயரில் நம்முடைய தமிழ்நாட்டில் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசு செய்ய முற்படுகிறது. அப்படி அந்த சூழ்நிலை வந்தால் நம்முடைய குரல் டெல்லியில் ஒலிக்காமலே போய்விடும், நம்முடைய தேவையை இல்லாமலே போய்விடும். இந்த நிலையை உணர்ந்து இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் பாதிப்புகள் வருகிறது என்பதை அறிந்து அந்த மாநிலங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியாவில் வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் ஒரே ஒரு கருத்தை மட்டும் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை தலைவர் இருக்காங்க, ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றிய அரசுக்கு அவர்கள் சொல்லுகின்ற செயலை செய்யக்கூடிய பணிகளை ஏதேனும் ஒரு சின்ன யோசனை பண்ணிப்பார். நெஞ்சுரத்தோட நிமிர்ந்து நிற்கிறாங்க. நிறைய டெல்லி போனா பார்த்தா கூட போட்டுன்னு நம்ம முதலமைச்சர் நிமிர்ந்து நிற்பாங்க பார்க்கிறோம்ல. இப்ப நம்மை காக்கின்ற, நம்மை பாதுகாக்கின்ற, நமக்கு அரணாக எத்தனை சட்ட திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட அந்த நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளுமிக்க தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சிறப்பு உதவி திட்டங்களை பள்ளப்பட்டி நகராட்சிக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த திட்டங்களோடு சேர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளையாக நானும் உங்களோடு இருந்து தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் நான் உங்களோடு சேர்ந்து நோன்பு இருக்கின்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்லுகின்ற பொழுது ஆரம்பத்தில் சொன்னது வெறும் வார்த்தை அல்ல, என்னுடைய அடித்தள மனதிலிருந்து வந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எடுத்து சொன்னேன். நிச்சயமாக 2 கண்களில் ஒரு கண் உங்கள் மண்ணில் நான் என்னுடைய சொந்த மண்ணிற்கு போல வளர்ந்து நான் வருகிறேன். இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள் எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் சொல்லுங்கள், நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றி தருகின்றோம். கரூரில் சின்ன பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் நான் முன்னின்று உங்களுக்கு அந்த பணிகளை மேற்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கட்டிட பணியில் என்னையும் இணைத்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாசகன் அவர்கள் தோட்டக்குச்சி இருக்கின்ற பள்ளிவாசலுக்கு சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நீங்கள் மதிப்பீடை தயார் செய்யுங்கள், அந்த பணிகளையும் நாங்கள் தொடர்ந்து செய்து தருகிறோம் என்ற உறுதியை சொல்லி இருக்கின்றோம். அதே போல பள்ளப்பட்டிக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, அனைவரும் சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், உங்களில் ஒருவராக இருந்து நிச்சயமாக அதை செய்து தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பு வாய்ந்த நோன்பு தருகின்ற நிகழ்வுகளை பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை அன்போடு கூறிக்கொண்டு, பொதுவாக பள்ளப்பட்டிக்கு சில வரலாறுகள் பள்ளப்பட்டி சிவன் அன்போடு சுவையான பிரியாணி விருந்து கொடுத்தா அது திருமண காலம். அதான அன்போடு அழைச்சி சுவையான பிரியாணி கொடுத்தா என்ன, அது திருமண காலம். அதே போல கஞ்சியும் வடையும் கொடுத்தா அது ரமலான் நோன்பு திறக்கின்ற காலம். ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்தா அது பக்ரீத் காலம். பள்ளப்பட்டி ஊரார் அனைவரும் ஒரே ஆட்டை அறுத்து கொத்துக்கை போடாது தேர்தல் காலம், அது தேர்தல் காலம். எனவே ஒரு ஆடுல எத்தனை ஆடு வந்தாலும் சரி, இங்க உள்ளேயும் வர முடியாது, உள்ளாதான் வெளியும் போக முடியாது என்பதை கடந்த தேர்தலில் நிரூபித்து காட்டியிருக்கின்றீர்கள். வரக்கூடிய காலங்களிலும் எங்களுக்கு முழு ஆதரவை தந்திட வேண்டும். உங்களில் நாங்களும் ஒருவர், உங்கள் இல்லத்தில் நாங்களும் ஒருவர். நமக்காக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர்களும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் முதலமைச்சர்கள் சார்பாகவும் துணை முதலமைச்சர் சார்பாக எங்கள் சார்பாகவும் அங்குடைய வாழ்த்துக்களை அப்போது தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்வு இறுதியாக நிறைவேறுகிறது. இப்தார் தோவுடன் ராஜா அவர்கள் மோதி நிறைவு செய்வார்கள்.